அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் கடன் ஏழ்மை நீங்கி அரசனை போல் வாழக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா 17/11/2025 தேதி முதல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரித்தாங்க. இந்த 17/11/2025 தேதி முதல் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக மகர ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாளிலேயே சனி பகவான் கும்பராசியில் தனது சொந்த ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிநாதனாகவும் குடும்பஸ்தான அதிபதியாகவும் விளங்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உடல் நலம் சீராகும், உற்சாகத்துடன் பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. நண்பர்களும் உறவினர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் உங்களிடம் நடந்து கொள்வார்கள். பொன் பொருட்கள் வாங்க போட்ட திட்டம் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் இப்போது காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம புதிய திருப்பங்கள் பலவும் தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மாற்று இனத்தவர்களால் கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சனி வழிபாடும் சனிக்கிழமை விரதமும் சஞ்சலங்களை தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இத்தருணங்களில் 7.5 சனி காலம் உங்களுக்கு முடிவடைந்து கொண்டிருக்கிறது படிப்படியாக என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. சனி பகவானுடைய பாதிப்பால் மகர ராசியினர் பட்ட சிரமங்களுக்காக சனி பகவான் இந்த கடைசி பகுதியில் சில நன்மைகளை உங்களுக்கு அளித்தருள்வதாக மிக புராதான ஜோதிட நூல்கள் அறிவுறுத்துதுங்க. பணப்பற்றாக்குறை படிப்படியாக விலக விடுங்க. அதே போல் மன அமைதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் குறை ஆரம்பிக்க இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க. நீதிமன்ற வழக்குகள் இருக்கும் பட்சத்தில் சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மகர ராசியை சேர்ந்த பலருக்கு தற்போது புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் மனைவி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7.5 சனி காலம் உங்களை விட்டு சிறிதாக விலகுதுங்க. அலுவலகத்தில் ஏற்பட்டிருந்த பல பிரச்சனைகள் கடுமை வெகுவாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொடர்ந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்குங்க. புதிய வேலை முயற்சித்து வரும் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. காரணம் இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம்.
வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் பணி காரணமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் மகர ராசியில் பிறந்தவர்கள் தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையினருக்கு தொடர்ந்து மனக்கவலை அளித்து வந்த போட்டிகளில் கடுமை குறைய ஆரம்பிக்குங்க. சந்தை நிலவரம் படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக மாறி வருவதை அனுபவத்தில் உங்களால் காண முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. புது முயற்சிகள்ல அளவோடு நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமையிருக்கு. மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொடர்ந்து ஏமாற்றத்தையே அனுபவித்து வந்த உங்களுக்கு மீண்டும் உற்சாகத்தை அளிக்கும் வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. வருமானம் உயர இருக்கு. சங்கீத சபாக்களின் மூலம் வருமானம் உயருங்க. மக்களிடையே குறைந்து வந்த செல்வாக்கு மீண்டும் துளிர்க்க இருக்கு. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் அவற்றின் காரணமாக வருமானம் உயர்வும் மீண்டும் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. இதனால் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பல இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்கு. மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. கட்சி தொண்டர்களிடையே புது உற்சாகமும் ஆர்வமும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சூரியனுடைய நிலையினால் செல்வாக்கும் நெருங்கி தொடர்பும் கொண்டுள்ள பிரபல அரசியல் தலைவர் ஒருவரின் நட்பும் ஆதரவும் உங்களுடைய அரசியல் அந்தஸ்தை பல மடங்கு உயர்த்தும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. படித்து கிரகித்து வரும் தேர்வுகள்ல சரியான விடை எழுதும் ஆற்றலை கிரகங்கள் குறைப்பதில் உங்களுடைய விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பலருக்கு கல்வி உதவித்தொகையான ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்குதுங்க. விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதி, உங்களுடைய உரங்கள், விதைகள், கால்நடைகள், நவீன விவசாய உபகரணங்கள், சாதனங்கள் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. அண்டை நிலத்தாரோடு சுமூகமான நல்லுறவும் சூழ்நிலையும் நிலவ இருக்கு. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. பழைய கடன் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை முழுமையாக அடைத்து உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள் இப்படிப்பட்ட பொன்னான வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலனை குறிப்பிடும் கிரகங்கள் மிக முக்கியமானது சுக்கிரன். அவர் இக்காலகட்டம் முழுவதுமே சிறந்த சுபபலம் பெற்று அனுகூலமாக வலம் வருவதால் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சற்று தாராளமாகவே இருக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதை அனுபவ காண முடியுங்க. விவாகரத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையும். அதே போல் ஏற்கனவே திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவிற்கு மட்டும் பரிகாரம் செய்வது அவசியங்க. சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு உணவளிப்பதும், பசுக்களுக்கு பருப்பு பசும்புல் அளிப்பதும், காகத்திற்கு நெய், பருப்பு, எள் கலந்த 5 சாத உருண்டைகள் வைத்து வருவதும் கைமேல் பலனளிக்கும்.